மஷ்ரூம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் 5 தக்காளி, 4 வெங்காயம், பட்டை, 2 பச்சை மிளகாய், மஷ்ரூமு, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி மசாலா. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் செய்யலாம். வாங்க. பட்டையில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா வெங்காயம், நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூடவே போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை அது கூடவே போட்டோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா. நான் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தயிர் கொஞ்சம், இது 3த்தையும் விட்டு நல்லா கிளறிக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இது கூடவே புதினா, மஷ்ரூம், இது 2த்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். பாஸ்மதி ரைஸ் 1.5 கிளாஸ் நான் எடுத்துப்பேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்க. இப்போது இது அப்படியே அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு விசிலில் எடுத்துருங்க. ஒரு விசிலில் எடுக்கணும். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.